2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனிதருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் நீங்க நம்புறீங்க, நான் நம்புறேன். கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது நிச்சயமா வியாதியா இருக்காதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா அது போராட்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு கேட்டா, உனக்கும் உன் சந்ததிக்கும் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறதாகவே தான் இருக்கும். அல்லேலூயா. இப்ப கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை இந்த நாளிலே நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் என்னை நடத்துகிற விதங்கள் வித்தியாசமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களிலே எல்லாரும் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நினைப்போம். ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை தனித்துவமாய் நடத்த கர்த்தர் விரும்புகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வேலை செய்யும் போதும் 10 பேர் இருக்கணும், குடும்பத்திலையும் ஒரு 10 பேர் இருக்கணும், எல்லா இடங்களிலும் என் பட்சத்துல ஒரு 4-5 பேர் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உன் நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல. சில நேரங்கள் நீ தனித்து விடப்படுவாய். சில நேரங்கள் தனிமையாய் நடக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ளே கர்த்தர் உன்னை நடத்துவார். அல்லேலூயா. தனிமை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாத்துக்கும் வருகிற ஒரே ஒரு காரியம், கர்த்தர் இல்லை, ஆமே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன், இதுதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா என்னை புரிந்து கொள்ள என் மனைவியும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள என் கணவனும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள என்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்ள என் பிள்ளைகளும் இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்? தனிமையா இருக்கிறேன். அப்புறம் எதுக்கு இந்த வாழ்க்கை? அப்புறம் எதுக்கு இந்த குடும்பம்? ஏன்னா என்னை யாருமே என்ன செய்யல, புரிந்து கொள்ளவே இல்லையே. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்னு கேட்டா, நான் தனிமையாய் இருக்கிறேன். சில நேரங்களிலே நீங்கள் தனிமையாய் நடக்கும் பொழுது சில ஆசீர்வாதங்களை உன்னால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்ததை நீ எப்படி பெற்றுக்கொள்ள போகிற அப்படின்னு கேட்டா, நான் தனிமையாய் பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. குடும்பத்துக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், இல்ல வம்சத்துக்கு ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீ தனிமையாய் வேலை செய்யலாம், நீ தனிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த தனிமை பலருடைய வாழ்க்கையில மரணத்துக்கு எதுவாக தான் கொண்டு போறதை நம்ம பார்க்குறோம். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் வேலையில் எப்படி இருக்கிறேன் தெரியுமா பாஸ்டர், நான் தனிமையாக தான் இருக்கிறேன், வீட்டில் வந்தாலும் நான் தனிமைப்படுத்தப்படுறேன். ஏன்னா அன்பா பேசுகிறதற்கு, என்னை நேசிப்பதற்கு, என் வழியை புரிந்து கொள்வதற்கு யாருமே இல்லை. அல்லேலூயா. ஒன்று புரிந்து பாருங்களேன். உலகத்துல எடுத்துட்டீங்கன்னா யார் யாரெல்லாம் தனிமைப்படுத்தப்படுறாங்களோ, ஒன்று அவன் பைத்தியம் ஆயிடுறான், இன்னொன்று அவன் சூசைட் பண்ணிக்கிறான். அல்லேலூயா. இந்த 2 காரியம் உலகத்துல நடக்குது. ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையில ஒரு மனிதன் தனிமைப்படுத்தப்படும் பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சத்தமுறை அலையில சொல்லலாமா? சொல்லுங்க. நான் தனிமைப்படுத்தப்பட்டது நல்லது, நான் தனியா இருக்கிறது, நான் தனியா ஜெபிக்கிறது, நான் தனியா வேதத்தை வாசிக்கிறது, நான் தனியா முழங்கால் படிக்கிறது, எத்தனை பேர் சொல்லுங்க நல்லது? ஏன்னா நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன். அல்லேலூயா. தனிமையா இருக்கும் போது யார் உனக்கு உதவி செய்வா? தனித்து செயல்படும் போது யார் எனக்கு உடன் நிற்பா, தோள் கொடுப்பா அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு ஒரு 3 ஆசீர்வாதங்களை நம் வேதத்தின் வழியா நாம் பார்க்க போகிறோம். முதலாவது யோவானின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. யோவானின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11 வரைக்கும்.
அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவருவாய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர ஒருவரையும் காணாமல் ஸ்திரீயே உன்மேல் குற்றஞ்சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இந்த சம்பவம் எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஸ்திரீயை கையும் காலுமாக பிடித்து அவளை தனியே அழைத்து சிறுவர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் கற்களை எடுத்து மோசையின் நியாய பிரமாணத்தின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டுமே, இது கட்டளையே அப்படின்னு சொல்லி இயேசுவிடத்திலே உத்தரவு கேட்கும்படியாய் ஒரு கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இவ்வளோ தனிமையாய் நின்று கொண்டிருக்கிறார். எல்லாம் அவங்களுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்னைக்கு பல நேரங்களில் ஜெபிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகும் பொழுதும் சில நேரங்களில் நம்ம தனிமைப்படுத்தப்படுகிறோம். நீ சபைக்கு போறவ தானே, ஆண்டவர் ஆராதிக்கிறவ தானே, அல்லேலூயா கூட்டத்துக்கு போறவங்க தானே. எல்லாரும் நமக்கு எகென்ஸ்டா இருக்கலாம், எல்லாரும் நமக்கு எதிர்ப்பாய் நிக்கலாம். நான் தனிமையா இருக்கலாம். என்னடா நம்ம இவ்வளவு நாளா நம்ம கூட்டத்தோடு இருந்தோம், இவ்வளவு நாள சொந்த பந்தத்தோடு இருந்தோம், இவ்வளவு நாளா எல்லாத்தோடு இருந்தோம். ஆனா இப்ப ஆண்டவர்னு சொன்ன மாத்திரத்துல நான் எப்படி விடப்பட்டேன்? தனித்து விடப்பட்டுட்டேனே, தனிமையா இருக்கிறேனே. ஜாலியா இருக்கிறாங்க அவங்கெல்லாம், சந்தோஷமா இருக்கிறாங்க அவங்கெல்லாம், களியாட்டோடு இருக்கிறாங்க, போதை வஸ்துகளோடு இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனா நான் எப்படி இருக்கிறேன்? தனித்து விடப்பட்டுட்டேனே. எதனால? கர்த்தரை ஆராதிக்கிறதுனால. உன்னை புரிந்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாவற்றிலும் கற்று தேறினவன். அவனுக்கு ஒரு படம் இருக்குங்க, அவனுக்கு ஒரு பலன் இருக்கு, அவன் எல்லாத்தாலும் மதிக்கப்பட்டவன். ஆனா என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டானோ அந்த நொடி பொழுதுல அவன் தனித்து விடப்படுகிறான். ஆகினால்தான் பாடல்ல பாடுறோம், உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்துக்கும் எனக்கு ஒரு வேற்றுமை உண்டு. என்ன வேற்றுமை? நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன். அதனால எனக்கும் உனக்கும் ஒரு வேற்றுமை இருக்கிறது. நீ எல்லா இடத்துக்கு போலாம், நீ எல்லா ஆகாரத்தையும் சாப்பிடலாம், உனக்கு கட்டுப்பாடே இல்லை. ஆனா எனக்கு வேதத்துல சில வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறா. அதனாலதான் ஆரம்பத்திலே சொன்னது போல கொஞ்சமாவது நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா? உண்மையா இருக்கணும். அவங்க ஆடுறாங்க அப்படின்ட்டு நானும் என்ன செய்யக்கூடாது? ஓடக்கூடாது. உலகத்துல ஆண்டவர் மறந்து ஆண்டவருக்கு மேலானது எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி ஓட போவே கூடாது. சில நேரங்களில் துன்பங்களும் கஷ்டங்களும் எதனால வருதுன்னு கேட்டா கர்த்தரை விட்டு ஓடுறதுனாலதான். அல்லேலூயா. கிருபையின் நாள்ல இருக்கிறதுனால நமக்கு அது தெரியல. ஆனா அந்த கிருபை கொஞ்சம் நம்மளை விட்டு விலகச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் கர்த்தர் வார வாரம் நமக்கு எச்சரிப்பின் வார்த்தையா கத்த கொடுக்கிறார். லாபமான அனைத்தும் கர்த்தருக்காக நான் எப்படி எண்ணுறேன்னு கேட்டா நஷ்டமா எண்ணுகிறேன். எல்லாரும் எனக்கு எகென்ஸ்டா இருக்கிறாங்க, எல்லாரும் என்னை கொல்லுவதற்காக ரெடியா நிக்கிறாங்க, எல்லாரும் கல் எறிவதற்காக ரெடியா இருக்கிறாங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும், அடிக்கப்பட்டு அந்த இடத்துல கொல்லப்பட வேண்டியவள். நான் தனியா இருக்கிறேன், தனித்து விடப்பட்டேன். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன் எவனோ இவளை
கல் எறியட்டும். பாருங்க, தனித்து இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் துணை நிற்க வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சத்தம் ஒரு அழியில சொல்லலாமா? எல்லாரும் உனக்கு சாதகமா இல்லைன்னு பார்க்காத, எல்லாத்தையும் உருவாக்கின கர்த்தர் உனக்கு சாதகமா இருப்பா, உனக்காய் வழக்காடுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1000 பேர் உனக்கு குற்றம் சாட்டினாலும், 1000 பேர் உன்னை நியாயம் தீர்க்க நிறுத்தினாலும் கர்த்தர் உனக்காய் வழக்காடுவார். கர்த்தர் உனக்காய் பேசுவார். கர்த்தர் உனக்காய் அனுப்பாரு. தனித்து விடும் பொழுது கர்த்தர் எனக்காக தோள் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறாங்க? இன்னைக்கு ஒருவேளை நான் தனித்து விடப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னா, நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என் பட்சமா இருப்பா. கர்த்தர் எனக்காய் வழக்காடுவார். கர்த்தர் வழக்காடும் போது எத்தனை கூட்டம் இருந்தாலும் ஒரு கூட்டம் நிலையா நிக்க போவதே அல்ல. எல்லாம் ஓடிடுவாங்க, எல்லாம் ஓடிடுவாங்க. ஏன்னா யாராலும் உன்னை நியாயம் தீர்க்கவே முடியாது. எல்லாம் ஓடிடுவான். கர்த்தர் உனக்கு துணை நிற்க வல்லவரா இருக்கிறார்.